டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. சம்மரில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். வாட்டரி வெஜிடபிள்ஸு. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் முள்ளங்கியில் ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு. முள்ளங்கி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். முள்ளங்கி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 150 கிராம், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 3, துவரம்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், புளிக்கரைசல் சிறிதளவு, கொத்தமல்லி தழை தேவைப்படும் அளவு, வெந்தயம் சிறிதளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, தகுந்தளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். தினசரி சமையலில் நீங்கள் முள்ளங்கி குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து துவரம்பருப்பு ஏன் இவ்வளோ குறைவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. நான் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான குழம்பு. நம்ம எப்பவும் வந்து பருப்பை வேக வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கூட்டுவோம் இல்லையா? இது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஊற வச்சு அரைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. முதல்ல வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம், ஒரே 1 டீஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதாவது இந்த துவரம்பருப்பு கொஞ்சம் சாஃப்டானா போருங்க. கடைசியாக அது ஊறிய பிறகு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஊறிய பிறகு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு வந்து வேக வச்சு வைக்கிற துவரம்பருப்பு கிடையாது, இந்த மாதிரி அரைக்கிறது தான். இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி முள்ளங்கியை வந்து வேக வச்சு கொண்டு வந்திருக்கேங்க. பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் முள்ளங்கியை சேர்த்துறேன். இப்போ இதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரத்தில் வேகிறப்ப கெட்டிப்படும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்தா போதுமானது. இது வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தகுந்தளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், இதில் எல்லாமே சேர்த்துட்டேங்க. நம்ம ஊற வச்சு அரைச்சதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஊறிடுங்க. இப்போ நம்ம வந்து கொதி வரப்போ கொதிக்கும், அப்போ கொஞ்சம் கெட்டிப்படும். அந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ மற்ற குழம்பு மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் அப்பப்போ கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம அரைச்ச விழுது சேர்த்துருக்கோம். அது வந்து இதில் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வேக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் குழம்பு. அந்த பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்ம கலந்து விட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ அதே தனியா, அதே மிளகா, அதே துவரம்பருப்பு தான். நம்ம செய்கிற மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டு பண்ணலாங்க. நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு வந்து பொதுவாக வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இது எங்கள் ஒரு பாட்டியோடைய ரெசிபி. இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காத என்னைக்காவது வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ இந்த ரேடிஷ்க்கு பதிலாக நம்ம வேறு எதாவது வெஜிடபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை முருங்கைக்காய் வேணால் முருங்கைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேரட் வேணால் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்றைக்கி முள்ளங்கியில் செஞ்சு காமிக்கணும்னு நினச்சதுனால இந்த ரெசிபியை செலக்ட் பண்ணேன். புளி வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் போட்டால் கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? பார்த்தீங்களா, இப்போ தான் கொதி வருது. அந்த பச்சை வாடை போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பார்த்திங்களா தெரியும், ஒரு மாதிரி கெட்டிப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இப்போ இதை தாளிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க சூடாக்கிறதுக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் வேணாலும் போடலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்புக்கு. இப்போ இதுக்கு வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் 3 தாளிப்போம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சிங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். 4 வெந்தயம் போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த ஆர்டரில் போட்டிங்கன்னா தான் எப்பவும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல கொட்டிடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். பெருங்காயத்தூளை எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் ரொம்ப ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துடலாம். மிக சுவையான ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. எல்லோரும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வெஜிடேரியன் சமையலில் குழம்பு வகைகளே கிட்டத்தட்ட ஒரு 100 வகைக்கு மேலேயே தெரியுங்க. சமையலில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் இருக்கிற வெரைட்டிஸ் வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல. அதுவும் நம்ம நாட்டு சமையலில் அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பு நூடுல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சீஸ் கேக். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். கம்பு நூடுல்ஸ் சீஸ் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு நூடுல்ஸ் வேக வைத்தது தேவையான அளவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு 200 கிராம், வட்ட வடிவில் அரிந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் விரும்பும் அளவு, 100 கிராம் மோசரில்லா சீஸ் துருவல், மக்காச்சோள மாவு 1½ டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, தகுந்தளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். நம்ம வந்து கடைகளில் இப்போ வந்து கம்பு நூடுல்ஸ், ராகி நூடுல்ஸ் இந்த மாதிரி விதமான நூடுல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. நீங்கள் எந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதை வந்து எப்போதும் போல் வேக வச்சு வடிச்சிடுங்க. ஒரு வேளை 2 மினிட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னாக்க அதில் வந்து இருக்கிற மசாலாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பும் காரமும் போட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து உப்பு காரம் எதுவும் போடலைங்க, அப்படியே வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை அதில் வந்து பெசரி விடணும். கார்ன்ஃப்ளவர் போடுறேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இந்த பெசரி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸ் இல்லை, அது முதல்ல ஒரு லேயராக போடணும். இது வந்து ஒரு லேயருக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் எந்த பேன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்க. இதுக்கு வந்து நூடுல் சீஸ் கேசரால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நான் வந்து சீஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டேன். இது மாதிரி லெவல் பண்ணிக்கிறோம். பொதுவாக இதை பேக் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி பேனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இது அப்படியே வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் வந்து பசஞ்சு அது மேலே வந்து ஒரு லேயராக போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக அந்த கேப் இருந்ததுனாக்க இந்த உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் மஸ்டி இப்படி போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு காரம் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து மோசரில்லா சீஸ், அதாவது பீஸா சீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீஸை வந்து கொஞ்சம் தாராளமாக போடணும். இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக வளையம் மாதிரி கட் பண்ணணுங்க. குடமிளகா உங்களை விருப்பப்படி
எப்படி வேணால் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சமாக மேலே போடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் அதோட வேறு என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாங்க. பட் அது வந்து பீஸா மாதிரி ஆகிடும். இது வந்து சீஸ் கேக்குங்கிறதுனால இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் காரத்துக்காக. இப்போ இதை வந்து மூடி வைக்கிறேன். இது வந்து நம்ம அப்படியே குறைச்ச தண்ணில் இருக்கணுங்க. அதாவது கீழே வந்து அப்படியே செவந்துடும், மேலே சீஸ் பூரா மெல்ட் ஆகிடும். அப்போ தான் வந்து மேலேயும் மெல்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேவரி சீஸ் கேக்குன்னு சொல்லலாம், நூடுல் சீஸ் கேக்குன்னு சொல்லலாம். இது ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல வாசனை வருதுங்க. இது பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். எப்போவுமே திறக்கிறப்ப கவனம் தேவை, ஸ்டீம் இருக்கும். வா, லேசாக வந்து லூசன் பண்ணி விடலாம். ஓரத்தில் கீழே வந்து நல்லா செவந்து இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா இதை வந்து அவனில் வச்சிங்கன்னா மேலேயும் நல்லா பேக் ஆகிருக்கும். இப்போ வந்து மேலே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நம்ம சாலட் சாப்பிட்ற மாதிரி தானே, அதனால வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கும். ஆனாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. மிக சுவையான வித்தியாசமான நூடுல்ஸ் சீஸ் கேக் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவன் இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வெசல்ஸை வச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் இதுக்கு இந்த நான்ஸ்டிக் வெசல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக எடுக்க வருங்க. இப்போ இது பரிமாறணும் அப்படின்னாக்க கத்தினா நல்லா ஷார்ப் நைஃப் இருக்கணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. கிச்சன் சிசர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக இப்படி வெட்ஜஸ் மாதிரி கட் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மோசரில்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாங் ஸ்ட்ராண்ட்ஸாக வரும். இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இந்த மாசரில்லா சீஸ் இல்லைன்னா பீஸா சீஸ் அதுதான் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து குக்கிங் சீஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது அந்த அளவுக்கு வந்து மெல்ட் ஆகாதுங்க. அது வந்து சாலடுக்கும் ஒரு சில ஐட்டத்துக்கு மட்டும்தான் சீஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவோம், சாண்ட்விச்சஸ்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் சொன்ன விஷயமெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உங்ககிட்ட பாராட்டும் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டில் நான் சாப்பிட்டு பார்த்ததுனால நான் உங்களுக்கு இது செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் வந்து நம்ம புதுமை சமையல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் கம்பு நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால. அதை தவிர வந்து நீங்கள் இதை ஒரு பேஸை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியம். எப்போதும் போல் இங்கே கற்பகவல்லி மேடம் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன டவுட் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளாக காத்திருக்கிறீங்களா? பாருங்கள். வெல்கம்மா. வணக்கம்மா. இப்போ வந்து சம்மர், ஓகே. சம்மரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாட்டரி வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து நான் எப்போவுமே முள்ளங்கியை வந்து சம்மரில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸு, அதில் வேறு அதாவது நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ஹிண்டரிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ராடிஷ், முள்ளங்கி இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு வெஜிடபிள்னு கூட சொல்லலாம் ராடிஷ். பிகாஸ் அதோட ஸ்மெல் இருக்கிறதுனால. பொதுவாகவே வந்து இது வந்து ஒரு க்ரூசிஃபரஸ் ஃபேமிலியில் வர்றது. அதாவது இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்லி இந்த ஃபேமிலியில் வர்றது தான் ராடிஷ் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரூசிஃபரஸ் ஃபேமிலியில் எல்லாத்துலேயுமே அது ஒரு ஓடர் இருக்கும் மேம். அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இட் ஹேஸ் ஒரு ஸ்மெல். ஸோ அது வந்து அந்த பை ப்ராடக்ட் வந்து டைஜஸ்ட் ஆகும்போது சல்ஃபர் நிறையா பண்ணுறதுனால அது ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷலாக வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் நம்ம கன்சியூம் பண்ணும்போது ராஃபினோஸ் அப்படின்னு சொல்கிறது, இது கொஞ்சம் டெக்னிக்கல். பட் ஆனால் ஆலிகோஸ் அது ஒரு சுகர், ஓகேங்களா? அது பொதுவாக பாடியில் போய் டைஜஸ்ட் ஆகிறது இல்லை.
அதுக்கான என்சைம் பாடிக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணோம், ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், அப்படியே அது டைஜஸ்ட் ஆகாமல் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகிறதுனால உங்களுக்கு இந்த ப்ளோட்டிங்கோ இல்லை கேஸ்ட்ரிக் இஷ்யூஸோ ஜாஸ்தி வருது. பொதுவாக இந்த க்ரூசிஃபரஸ் சாப்பிட்டாலே, வெஜிடபிள் சாப்பிட்டாலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கேபேஜ், காலிஃப்ளவர், ரேடிஷ் இது எல்லாம் எது கன்சியூம் பண்ணாலும் அதுக்கு ரீசன் வந்து இந்த சுகர்னால தான், இந்த ராஃபினோஸ் அப்படிங்கிற ஒரு ஆலிகோசாக்கரைட்னால. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் லெவல்ஸ், அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை வேணால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை மெத்தட் ஆஃப் குக்கிங்கில் வந்து வேக வச்சு கன்சியூம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாலும் இட் வில் பி பெட்டர். சில பேருக்கு ரொம்ப சுத்தமாக சூட்டே ஆகாது பாடி, அப்படி சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா கட், ஸோ அவங்க அவாய்ட் தான் பண்ணணும், வேற இதுவே இல்லை. அண்ட் ஒன் மேஜர் பெனிஃபிட் இதில் அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், லோடட் வித் ஃபைபர் இதில். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிலேயிங், அதாவது செஷைட்டி ரொம்ப நிறைய இருக்கும், ரொம்ப நேரம் ஃபுல்லாக இருக்கிறது, அண்ட் டயபெட்டிஸ்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ரேடிஷ். அண்ட் என்ன பண்ணக்கூடாது ரேடிஷில் அப்படின்னா, மெயினாக ராவாக சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் அதை கட் பண்ணி சாலட்ஸாக கன்சியூம் பண்ணுறாங்க. தட் வில் ஹாவ் ஒன் மேஜர் எஃபெக்ட். குக் பண்ணாமல் சாப்பிடும் போது பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கட்டில். நிறைய பேருக்கு சூட் ஆகுறது இல்லை. ரேடிஷை பிக்கிள் பண்ணி சாப்பிடலாம், குக் பண்ணி சாப்பிட்றது இஸ் பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள், அதுவும் ஸ்பெஷலாக தைராய்டு இருக்கிறவங்க, ஓகேங்களா, ஸோ அது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி அந்த இருக்கிறவங்களுக்கு நீங்கள் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிளில் ராவா, லெட்யூஸாக இருக்கட்டும், ரேடிஷாக இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இட் வில் டிஸ்டர்ப் த தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க இப்போ எல்லாம் சொல்றது என்னன்னா, சாப்பிடவே கூடாது க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள். இப்படி சாப்பிடாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா குக் பண்ணி வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிட்டோ இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி குறைச்சி சாப்பிட்டாங்கனாலும் இட்ஸ் மோர் தென் இனஃப். ரேடிஷ் அப்படின்னும் போது அட்வான்டேஜஸ் வந்து நிறைய வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் இருக்குது, ஸ்பெஷலாக வைட்டமின் சி. ஸோ நிறையா இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும் பாடிக்கு. மினரல்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுமே ஜாஸ்தி. வைட்டமின் சி, ஏ அண்ட் கே வந்து 3 வைட்டமினும் இதில் ஜாஸ்தி ரேடிஷில். ஸோ இதுதான் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி வெரி ஹை இன் ஃபைபர். ஸோ நிறைய பேர் பண்ணுறது அந்த ரேடிஷ்க்கு மேலே இருக்கிற க்ரீன்ஸ் அதை வந்து எடுத்துடுவாங்க. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி குட். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த க்ரீன்ஸில் ரேடிஷில் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷஸில் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த ரேடிஷ் லீஃப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி வெரி எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஓகே, அண்ட் ஆல்சோ வெரி ஹை இன் ஃபைபர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை டிஸ்கார்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம், அப்படி கிடைக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் அதோட லீஃபோட இருந்துச்சு அப்படின்னா அதை லீஃபோட கன்சியூம் பண்ணனா இட்ஸ் வெரி ஹெல்தி. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்லணும்னா, சம்மரில் ரேடிஷ் அப்படின்னாலே அதை கட் பண்ணும் போதே நமக்கு சாப்பிடும் போதே தெரியும், இட் இஸ் ஹேஸ் லாட் ஆஃப் வாட்டர் இன் இட் இல்லைங்களா, நிறைய தண்ணி இருக்கு அண்ட் எலக்ட்ரோலைட்ஸும் இதில் ஜாஸ்தி. ஸோ அது ஆனால் பொதுவாக பாடியை வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். எக்ஸலன்ட் சோர்ஸ். பட் என்ன ஒரே ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா, நிறைய ரேடிஷ் சாப்பிடும் போது நிறைய வாட்டர் வந்து லாஸும் ஆகும். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க கன்சப்ஷன் அப்படின்னா வாட்டர் லாஸ் நிறைய ஆகிறதுனால அதுவுமே டீஹைட்ரேஷன். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் நல்லா பிக் பவுல் ஆஃப் ரேடிஷ் சாப்பிட்டீங்க அப்படின்னா யூரினேஷன் ஜாஸ்தி இருக்கும், ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மாடரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆக்சுவலி ரேடிஷை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதை வச்சு ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு நினச்சேன். கொஞ்சம் வித்தியாசமான குழம்பு. ஒரு நாள் கன்சியூம் பண்ணுவாங்க இல்லையா, கன்சியூம் பண்ண மாட்டாங்க, பொதுவாக வாங்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் வாங்குவேன். எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் எப்பயாவது ஒரு நாள் வாங்குவேன். பட் அதில் வந்து பிக்கிள் எல்லாம் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் லெமன் ஜூஸ், சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டு தாளித்து கொட்டிட்டாக்க அது தயிர் சாதம் நல்லா இருக்குல்ல ஊறிய பிறகு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த விஷயங்களெல்லாம் எனக்கும் தெரியாது. எனிஹவ் தேங்க்ஸ் அ லாட். நான் கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கற்பகவல்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.